ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தக் லைஃப் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்கணும். ரிவ்யூன்னு 1 நிமிட்ஸ். இந்த படம் வந்து மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமல் சார், அப்புறம் சிம்பு, த்ரிஷா, நாசர் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து சிம்பு சார், கமல் சார்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி பாட்டு ஒன்று நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லணும்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 1 or 2 டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். அப்படி இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, சும்மா போகிறீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம், மணிரத்னம் சாரோட மூவி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் போகலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ ஸ்டோரியோ பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மோர் கமர்ஷியலைஸ்டாக இருந்தால் நல்லா இருந்துன்னு தோணுது. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை, அந்த வைப்போட மேட்ச் ஆகலை. அதுதான் இந்த படத்தோட ப்ராப்ளமே. இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மணிரத்னம் சார் வந்து அப்போவே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் மூவி நிறையா பண்ணி லவ் மூவிஸ்லாம் பண்ணி வேறு லெவல் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு எடுத்த ஒரு டேரக்டர் சார். பட் ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. அதுதான் விஷயம். ஆனால் எனிவே இந்த 1 or 2 டைம்ஸ் பார்க்கலாம். அதான் இந்த படத்தோட ரிவ்யூ. மற்றபடி இந்த படத்தை பற்றி வேறு என்னன்னு சொல்லலாம். அது ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். பட் ஆனால் இது வந்து ஒரு ஜில்லா படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருக்குது. அதில் மோகன்லாலும் விஜயும் என்ன பண்ணாங்களோ அதே தான் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெருசாக ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணி மாற்றி லைட்டாக ட்விஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பெருசாக இது பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. 1 or 2 டைம்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டென்ட் அண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.